ஹாய், ஜாய். ஸோ நான் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மைண்டு ஒரு மாதிரியா இருக்குது. என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் படத்தில் சென்சார் விஷயமா கோர்ட்டில் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அரசியலில் இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போது முன்ன பாராட்டினவங்க கூட இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இவர் அரசியலில் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ண மாட்டாரு, கிரவுண்டில் இன்னும் அவர் செயல்படவே இல்லை. ரெண்டு பக்கமும் நம்ம தளபதி இப்போ ப்ரெஷர் தான், ரெண்டு பக்கமும். ஓகேவா? ஒரு பக்கம் பக்கம் பார்த்தா ஜனநாயகம் 10 பார்த்தா சென்சார் போர்டு விஷயமா அது இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இயரிங் சொன்னாங்க. ஸோ அந்த இயரிங் கேன்சல் ஆகி இப்போ 19ஆம் தேதி திரும்பி போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நம்மளுக்கே தெரில. ஸோ அது ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு 100க்கு ஒரு 30% சான்ஸ் தான் பார்த்தா அந்த நம்ம 26ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் ஆகும். அது முன்னே ரிலீஸ் ஆனால் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியலையும் பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவர் சிபிஐயில் போய் விசாரணை கூப்பிட்டு அவர் அங்கே கருப்பு சட்டை போட்டு போனார் சொல்லிட்டு நிறைய விஷயம். கருப்பு சட்டை போட்டு போனார் சொல்லிட்டு அவரை 3 ஹவர் உட்கார வச்சாங்க. இந்த மாதிரி 1ஆவது தடவையாக அவரை கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக 3 ஹவரில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா திரும்பி கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அவரை கண்டிப்பாக கூப்பிட்டு இன்னும் கேள்விகளை போட்டு பயங்கரமாக போட்டு அவர் மண்டையை பெசிவாங்க. போட்டு அவங்கள என்னாச்சும் ஒரு உடைக்க முடியுமா, அவங்கள நொறுக்க முடியுமா, அவங்க மனசை நொறுக்க முடியுமா, அவனை அதில் ஏஞ்சிக்கவே கூடாது, அந்த மாதிரி அளவு பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த நேரத்தில் நம்ம தான் நம்ம அண்ணன் கூட இருந்து நம்ம தான் அவரை ஜெயிக்க வைக்கணும். அதான் என்னோட ஒரு விஷ். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு காரணமாக தான். ஸோ நம்மளுக்கே தெரியும், இப்போ எதுவாக இருந்தாலும் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்று தெரியும். இப்போ கரியரோட உச்சத்தில் இருக்கார். அவர் ஒன்றும் கரியரோட டவுனில் இல்லை. இப்போ நிறைய ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கரியர் டாப்பில் இருக்கும்போது வர மாட்டாங்க. அவங்க எப்போ டவுன்ஃபால் ஆகுறாங்க, எப்போ அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னும் போது தான் அவங்க இதில் குதிப்பாங்க, அரசியலில் குதிப்பாங்க. சரியில் பார்க்கலாம் நினச்சி காசுன்னு. ஆனால் நம்மளால் அப்படி இல்லை. நம்ம இளைய தளபதி அண்ணா அப்படி இல்லவே இல்லை. நம்ம அண்ணா என்ன பண்ணியிருக்காரு, ஆள் டாப்பு, அவர் ப்ரைம் பீக்கில் இருக்கார். ஆனால் அப்படி இருந்தும் குப்பை மாதிரி தூக்கி போட்டு வேணாம் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா 33 வருஷம் நம்ம அவருக்காக இருந்தோம். ஓகேவா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஒரு 33 வருஷம் நம்மளுக்காக அவர் இருக்காருன்றாரு நம்ம தளபதி அண்ணா. ஸோ நம்ம தான் கூட இருக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்து நான்லாம் கில்லி போக்கிரியிலேருந்தே ஃபேன். குழந்தை தேட்டரில் பார்க்கும்போது ஃபேன். ஸோ நம்ம அவர் கூட நிற்கணும். அவர் என்னதான் யூடியூப்பில் பேசினாலும் சரி, இல்லை ரியல் லைஃப்பில் அவர் புஷ் பண்ணாலும் சரி, இல்லை அரசியல் புஷ் பண்ணாலும் சரி, நம்ம தான் அவருக்கு பேக் போன். அவர் நம்மளை நம்பி தான் இருக்காரு. அவர் ஓப்பனாகவே சொன்னார், அவங்க நம்பி தான் இருக்கான்னும் போது எல்லாம் தூக்கணும் கை. அதே மாதிரி நம்ம எல்லாம் ஓட்டு போடணும். அவருக்காக நம்ம எப்பவுமே நிற்கணும், நம்ம கூட இருக்கணும். ஏன்னா அவர் நம்மளை நம்பி தான் வந்திருக்காரு அரசியலுக்கு. ஸோ நம்ம தான் பேக் போன். நம்ம அவர் கூட நின்னால் தான் அவர் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். அவர் வாழ்க்கையில் ஜெயிக்க நம்ம ஜெயிப்போம். அவர் நம்மளுக்காக தான் வந்திருக்காரு. ஓகே, அவருக்காக ஒன்றும் வரல. அவருக்காகனா அவருக்கு 1000 கோடி ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு வருஷத்தில் 1000 கோடி எடுத்துகிட்டு வர சார் 4 படம் நினச்சா தூக்கி போட்டு வர்றாரு குப்பை மாதிரி. வேணாம், நான் என்னை மக்களுக்காக வரணுங்கிறாரு. ஸோ நம்ம தான் சூஸ் பண்ணணும். கரெக்டாக சூஸ் பண்ணு, ஓட்டை கரெக்டாக போடு. யோசி, நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண நினைக்காத, இதை யோசிச்சுப்பாரு. நம்மளுக்காக ஒருத்தர் இறங்கி வராரு, ஒரு தடவை சான்ஸ் கொடுத்துப்பாரு. இத்தனை பேர் இத்தனை வருஷம் ஆண்டாங்க. இதில் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது பொதுவாக நான் இப்போ பேசுகிறேன், விஜய் ஃபேன்ஸ் தவிர்த்துன்னு சொல்லி பொதுவாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு தடவை ஓட்டு போட்டு பாருங்கள். ஓகேவா? ஒரு தடவை ஓட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணலன்னு. நீங்கள் அவர் வரும்போதே நீங்கள் அப்படி போட்டு இவர் என்ன அவனும் ஆளே சேர்க்கல, அதுக்குள்ளே எப்படி அரசியலில் ஜெயிப்பார், இவர் என்ன இதுவே பண்ணல, இவர் என்ன அவனும் ஆளே சேர்க்கல, எதுவுமே பண்ணல, இதுக்குள்ளேயே ஜெயிச்சிருவேன் வீச்சு மாதிரி பேசுகிறாரு. அப்படிலாம் நீங்கள் யாரும் பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஓகேவா? அது ரொம்ப தப்பு. நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் தெரியும். அதாவது சரி நான் சொல்லுவார், ஆஸ்ட்ரிச் தெரியுமா, ஆஸ்ட்ரிச் அது கொண்டிகை தான் தெரியுமா, அது முட்டை போடுற வழி. அந்த மாதிரி தான் நீ இடத்துல இருந்தால் தான் உனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. உடனே விஜய் நான் எங்கேயுமே
கிரவுண்ட்லேயே இது பண்ண மாட்டாரு. அவரோட ஆளுங்க தான் வந்து பேசுகிறாங்க, மீடியாவில் பேசுகிறாங்க, அங்கே பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்கன்னா அவரை போட்டு அமுக்குறாங்கடா. அவர் இப்போ வந்து ரோட்டில் வந்து பேசலாம், ஓகேவா, ரோட்டில் வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். கூட்டம் சேருது, அதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. எதனாச்சும் ஒரு பக்கம் அமுக்க முடியுமா, எதனாச்சும் முடியுமா தான், அதுதான் அவர் வந்து காய் நவுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்களாம் பாருங்க, அந்த பக்கம்லாம் பாருங்க. ஆனால் அவர் வந்து கிரவுண்டில் வந்து பேசுவார், பேச மாட்டார், பேசுவார், ஓகேவா. இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, நல்லா எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம்னா படம் ஒரு பக்கம், ஓகேவா. அது மத்தியில் அரசியலும் பண்ணணும். ஸோ ஒரு ஃபுல் ப்ரெஷரில் இருக்காரு. எல்லாம் வந்து வெளியே வந்து அவர் அதிகமாக பேச மாட்டாரு, வர மாட்டாரு. ஸோ நம்ம தான் கூட இருக்கணும். அவர் தைரியமாக இருக்கணும்னா நம்ம இருந்தால் மட்டும்தான் அது முடியும். நம்ம நிற்கணும், நம்ம ஓட்டு போடணும். நம்ம அவர் ஓட்டு அவருக்கு தான், என் ஓட்டு அவருக்கு தான் என்னாலும். ஏன்னா எனக்கு ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான். இத்தனை வருஷம் நான் பார்த்ததில்ல, நான் வளர்ந்ததில்லை. எனக்கு இப்போ வந்து 23 இயர்ஸ் ஆகுது, ஓகேவா. இத்தனை வருஷம் நான் பார்த்து வளர்ந்ததில் எனக்கு வந்து ஒரு மாற்றமும் தரல. எல்லா வருஷமும் ரோடு அதே மாதிரி தான் இருக்குது. அரசியல் கிட்ட வர மாட்டோம், ரோடு அப்படியே கொஞ்சம் ரோடு ஆக்கிடுறாங்க. அடுத்த ஒரு 2 வாரத்தில் 3 வாரத்தில் திரும்பி தோண்டி பள்ளமாக்கி ஓட்டே வச்சிடறாங்க. ஒரு ரோடு கூட அப்படி இல்லைடா, ஒரு ரோடு கூட நல்லா இல்லைடா, கேவலமாக இருக்குதுடா. ஸோ யோசிங்கடா, யோசிக்கணும். நம்ம தான் யோசிக்கணும். நம்ம தான் ஓட்டு போட போகிறோம், நம்ம தான் அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறோம். யாரை ஜெயிக்க வைக்க போகிறோம்னு கரெக்டாக யோசிங்கடா. ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்கள். நான் விஜய் அண்ணாக்காக தான் இல்லை, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஒருத்தர் புதுசாக வராரு, ட்ரை பண்ணலாமே. ஏன் பழைய ஆளுங்களே போகிறீங்க? ஒரு புது ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கையில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்க, பழசுக்கே போகாதீங்க. இந்த போகி போச்சில் தூக்கி போட்டு பொங்கலுக்கு புதுசாக பண்ணுறாங்க. புதுசாக வாழ்க்கையில் என்னாச்சும் பண்ணுங்கள். புதுசாக வாழ்க்கையில் ஓட்டு போடுங்க. வேற ஆள் வச்சு பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணாக்கு இது ரொம்ப பேட் டைம் தான் இந்த மாதம். முடிஞ்சளவு ஒரு அரசியல் கிட்ட வந்தோடனே அவர் போட்டு நசுக்கிறாங்க. ஸோ நம்ம தான் கூட இருக்கணும், நம்ம பேசியே ஆகணும். இது முக்கியமான விஷயம். நம்ம இருந்தால் தான் அண்ணா ஜெயிக்க முடியும். நம்ம நிற்போம், என்றைக்குமே நிற்போம். என் தளபதி தான் எனக்கு எப்பவுமே. ஸோ பாய்.